கொங்கு நாடு ஸ்பெஷல் புளி வடை. இதை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இதை செஞ்சு இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி கூடவே கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூடவே புளி, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே துருவின தேங்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கணும். பூரியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. நல்லா பூரி மாதிரி உப்பலாக வரும். 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான கொங்கு ஸ்பெஷல் புளி வடை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.